திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 746, அதிகாரம் அரண். வீரசேனன் என்பவர் நிடத நாட்டு மன்னர் ஆவார். அவர் புத்தி கூர்மையும் கட்டிடக்கலையில் வல்லவராகவும் திகழ்ந்தார். அவர் எதிரிகளிடமிருந்து நாட்டை எப்படி பாதுகாப்பது என மிகவும் தெளிவாக அறிந்திருந்தார். இவர் 6000 வாள் வீச்சாளர்கள், 5000 குதிரைப்படை, 3000 போர் யானைகள் கொண்டு வலிமை வாய்ந்த படையினை வைத்திருந்தார். இவரது நாடும் மிகவும் செழிப்பாக இருந்து வந்தது. இவரது நாட்டிற்கு அருகில் கமலபுரி என்ற நாட்டின் அரசன் சங்கவனன் என்பவருக்கு நிடத நாட்டை அடைய வேண்டும் என்ற ஆசை வந்தது. ஆனால் வீரசேனனின் படையின் வலிமையை அறிந்திருந்ததால் அதை அடைய முடியாது என தெரிந்து கொண்டு தக்க சமயம் வரும் வரை காத்து கொண்டிருந்தார். வீரசேனன் அவரது ஆட்சியை பெரிதாக்க வேண்டும் என்று எண்ணி சிறிது படைகளை மட்டும் தமது நாட்டிற்கு பாதுகாப்பிற்கு வைத்துவிட்டு 1000 கிலோமீட்டருக்கு அப்பாலுள்ள திருமருதம் என்னும் நாட்டை கைப்பற்ற படைகளுடன் போருக்கு சென்றார். இதுதான் தக்க தருணம் என்று நினைத்த சங்கவனன் சூழ்ச்சியாக தனது மொத்த படை வீரர்களுடன் நிடத நாட்டை ஆக்கிரமிக்க அந்நாட்டு கோட்டையை முற்றுகையிட்ட போது நதிகள் மற்றும் மலைகளின் நடுவே ஒரே சமயத்தில் அதிக வீரர்கள் உள்ளே நுழையாதவாறு இரகசிய கோட்டையை அமைத்திருப்பதும் மக்கள் அதனுள்ளே பாதுகாப்புடன் தங்கியிருப்பதும் தெரிய வந்தது. அதை பொருட்படுத்தாமல் வீரர்கள் சிறிது சிறிதாக உள்ளே நுழைய முயற்சி செய்தபோது நிடத நாட்டு படை வீரர்கள் சங்கவனன் படை வீரர்களை எளிதில் தாக்கிக் கொண்டனர். இதற்கு மேல் முன்னேறி செல்ல முடியாது என்பதை உணர்ந்த சங்கவனன் தனது படையினருடன் புறமுதுகிட்டு சொந்த நாட்டிற்கு திரும்பிச் சென்றார். உள்ளே இருப்போருக்கு தேவையான பொருள் எல்லாம் இருப்பதாய், இடையூறு நேர்ந்த பொழுது பகைவரை வெல்ல உதவும் நல்ல வீரர்களை பெற்றதாய் இருப்பதே ஒரு நாட்டிற்கு அரண் என்பதை எல்லா பொருளும் உடைத்தாய். இடத்துதவும் நல்லால் உடையது அரண் என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். வறுமையும் கோழையும் நாட்டின் முரண், வளமும் வீரமும் நாட்டின் அரண்.